வெல்கம் டு மை சேனல் சயின்ஸ்செப்சுவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து என்னது அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ நமக்கு இந்த சாப்டரில் ஒரு ஆட்டம்னா என்ன, அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், நியூக்ளியஸ், அதுக்கடுத்தது அதோட ஓரியன்டேஷன், அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், ஆர்பிட்டால்ஸ்னா என்ன, ஆர்பிட்ஸ்னா என்ன, நிறையா இது மாதிரி நிறையா கவர் பண்ணுவோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷனும் அதுக்கடுத்தது ரூதர்ஃபோர்டோட மாடல், இது ரெண்டுத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறது தான் இந்த சாப்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம மேட்டர் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ மேட்டர் அப்படின்றது அக்கார்டிங் டு கெமிஸ்ட்ரி விச் ஆக்கியூபைஸ் அ ஸ்பேஸ், அதை நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீ இப்போது இதை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு பென் எடுத்துக்குவோம், அந்த பென் ஒரு இடத்த பிடிக்குதுல்ல, ஸோ அப்போது அந்த பென் கூட என்னது அப்படின்னா ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மேட்டர் எல்லாமே ஒரு பேசிக் யூனிட்னால ஆயிருக்கும், அதுக்கு பேர் தான் ஆட்டம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ பயாலஜியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பயாலஜியில் நம்ம ஒரு ஹியூமன் பாடி ஒரு எனி அனிமல் பேசிக்காக நம்ம எதனால் ஆயிருக்கும், நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த ஆர்கன் சிஸ்டம்லாம் நமக்கு டிஷ்யூனால் உருவாயிருக்கும். இந்த குரூப் ஆஃப் டிஷ்யூ குரூப் ஆஃப் செல்ஸ்னால் உருவாயிருக்கும். அப்போது செல்ஸ் தான் நமக்கு என்னது ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் யூனிட். அதே மாதிரி இங்கே ஃபண்டமெண்டல் பேசிக் யூனிட் என்னது அப்படின்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு க்ரீக் வேர்ட். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் டிவிசிபிள், அதாவது அதுதான் பேசிக், அதுதான் ஃபண்டமெண்டல். அதையும் எப்படி நீ ஒரு இதாக உடைக்க முடியும். இப்போ ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோன்னா ஆர்கன் எல்லாம் டிஷ்யூனால இருக்குது, டிஷ்யூ எல்லாம் செல்ஸ்னால இருக்குது. செல்ஸ்க்கு அடுத்து ஏதாவது இருக்கா? செல்ஸ் தான் பேசிக், அதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் எல்லா விஷயமும், எல்லா மேட்டரும் ஆட்டம்னால தான் உருவாயிருக்கு. ஸோ அந்த ஆட்டம் நான் டிவிசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டம் வாஸ் கன்சிடர் அஸ் நான் டிவிசிபிள் யூனிட். ஓகே, அதுதான் பேசிக், அதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆட்டமை நிறையா பேர் நிறையா மாடல் கொடுத்தாங்க. ஸோ அது நிறைய சயின்டிஸ்ட் வரிசையாக கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஒரு ஆட்டம் அப்படின்னோடனே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும், அந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லுவோம். ஆனால் எடுத்தோடனே ஒரு ஆட்டமை இப்படியே ஆசச் இந்த மாதிரியே டிஸ்கவர் பண்ணி இதுதான் ஒரு ஆட்டம் மாடல் முழுசாக கொடுக்கல. நிறையா ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கடுத்தது புரோட்டான், நியூட்ரான், இந்த மாதிரி அதோட சப் பார்ட்டிகல்ஸை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்ததாக ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறையா சயின்டிஸ்ட் நிறைய மாடல் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததில் நம்ம நிறையா மாடல்ஸ் நம்ம இந்த புக்லேயே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் ஆட்டம் மாடல் யார் கொடுத்தா அப்படின்னா ஜே தாம்சன் கொடுத்தாரு. ஜே தாம்சன் மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, இவரோட மாடல் இருக்கிறதுலே ஈஸியான மாடல் இவரோட மாடல் தான். இவரோட மாடல் பேர் என்ன சொல்லுவாங்க, அனதர் நேம் ப்ளம் புட்டிங் மாடல்னு கூட சொல்லுவாங்க. ஏன் இவரோட ப்ளம் புட்டிங் மாடல்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வாட்டர் மெலன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்டர் மெலன் எடுத்து நம்ம செமி சர்க்கிளாக கட் பண்ணுறோம். ஸோ அந்த செமி சர்க்கிளாக கட் பண்ணுறப்போ உள்ளே இருக்கல அந்த ரெட் கலர் பல்ப், அந்த ரெட் கலர் பல்ப் எல்லாமே நமக்கு என்னது அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான் கலர் போர்ஷனை தான் ஜே தாம்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா புரோட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதில் அந்த எம்படட் ஆயிருக்கு இல்லையா நமக்கு அந்த சீட்ஸ், அதை தான் அவர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இவரோட மாடல். அதனால தான் இவரோட மாடலுக்கு பேர் ப்ளம் புட்டிங் மாடல்னு சொல்லுவாங்க. இங்கே ரீட் பண்ணால் தெரியும். ஜே தாம்சன் cathode ray experiment revealed that atom consists of negatively charged particle called electrons. He proposed that atom is a positively charged sphere in which the electrons are embedded like the seed in the watermelon. Just நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதான் இதில் கொடுத்துருக்கு. அண்ட் தென் அதுக்கடுத்து வந்த மாடல் தான் ரூதர்ஃபோர்டோட மாடல். ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம மைண்டுக்கு வரணும். அவ்வளோ முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னது அப்படின்னா ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுதான் அவரோட அப்பாரட்டஸ். இந்த பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, அதுதான் அது ஃப்ளோரசன்ஸ் ஸ்க்ரீன். அந்த எல்லோ கலரில் ஒரு கார்டு இருக்குல்ல, அதுதான் கோல்ட் ஃபாயில். ஸோ அது வழியாக நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ரேஸ் பாஸ் ஆகி போச்சு. ஸோ ஏன் அவர் கோல்டு எடுத்துக்கணும், நிறையா இது இருக்குது, அந்த வேறு இதெல்லாம் அதை சூஸ் பண்ணிக்கலாம்ல, ஏன் கோல்டு எடுத்துக்கணும்னா நிறைய ரீசன் இருந்தது. ஸோ ஒன் சச் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னது அப்படின்னா அது ரொம்ப தின். ஸோ அப்படி தின்னாக இருக்கிறதுனால தி ஆல்ஃபா பார்ட்டிகல் விச் கேன் ஈஸிலி பாஸ் த்ரூ இட், அதனால அவர் கோல்டு ஃபாயில் என்ன பண்ணார் அப்படின்னா ஹீ சூஸ். அதுக்கடுத்து இந்த மேலே கொடுத்துருக்கால அந்த 3 பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்ஸ் என்னது அப்படின்னா
அவரோட அப்சர்வேஷன், அவர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா கிடைச்ச அப்சர்வேஷன்ஸ். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட் த்ரூ த ஃபாயில், சம் ஆஃப் தெம் வேர் டெஃப்ளெக்டட் த்ரூ அ ஸ்மால் ஆங்கிள் அண்ட் வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல் வேர் ரெஃப்ளெக்டட் பை 180 டிகிரி. ஸோ இதெல்லாம் வந்து இவரோடது. ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ்ட் த்ரூ த ஃபாயில். அதாவது இங்கே வச்சுருந்தார்ல இந்த கோல்டு ஃபாயிலில் இவர் இந்த சோர்ஸ்லேருந்து விட்ட ஹீலியம் அயான்ஸ் வந்து என்னாச்சு அப்படின்னா அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பாஸ் பண்ணி போயிட்டு இந்த ஃப்ளோரசன்ஸ் ஸ்க்ரீனில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னது அப்படின்னா, சம் ஆஃப் தெம் வேர் டிஃப்ளெக்டட் த்ரூ ஸ்மால் ஆங்கிள்ஸ் அண்ட் அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வேர் ரெஃப்ளெக்டட் ஃப்ரம் 180 டிகிரி. ஸோ அதை வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இது ஒரு ஃப்ளோரசன்ஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஹீஸ் பாசிங் அண்ட் ஹீலியம் அயான், ஹீலியம் +2. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னாலே அது ஹீலியம் +2 அயான்ஸ் தான். ஓகேயா? ஸோ அப்போது இது நத்திங் பட் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான், அவ்வளோதான். ஆல்ஃபா பார்ட்டிகல்னே என்னமோ நினச்சிக்கூடாது, ஜஸ்ட்டு ஹீலியம் அயான். அப்போது இதை வந்து இப்படி ஒரு கோல்ட் ஃபாயிலில் அவர் பாஸ் பண்ணுறப்போ நமக்கு தெரியும், ஒரு ஆட்டம்னா அது நடுவில் ஜஸ்ட் கன்சிடர், இது ஒரு ஆட்டமாக நினச்சிக்கோங்க, நடுவில் சின்னதாக தான் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, அப்படி இவர் விட்ட முக்காவாசி ரே என்னாச்சு அப்படின்னா ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போய் இந்த ஃப்ளோரசன்ஸ் ஸ்க்ரீனை ஸ்ட்ரைக் பண்ணுச்சு அப்படின்னு இவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னார், சம் ஆஃப் த ரேஸ் டிஃப்ளெக்டட் பை ஸ்மால் ஆங்கிள். அதுக்கு அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ விட்ட இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான் இந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, இந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இவர் விட்ட அந்த அயானும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அப்புறம் இந்த நியூக்ளியஸும் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போது நமக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது லைட் சார்ஜஸ் ரிப்பல்ஸ் ஈச் அதர். அப்போது இது கிட்ட போகுது இல்லையா, இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ்க்கு கிட்ட இந்த மாதிரி ஒரு ரே, ஒரு ஹீலியம் +2 அயான் ரே வந்து இப்படி கிட்ட போகிறப்போ அது என்ன ஆகிடுது அப்படின்னா ஸ்மால் ஆங்கிளில் இப்படி டெஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி கரெக்டாக எது இதை போய் இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுதோ அது மட்டும்தான் இப்படி 180 டிகிரியில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ரொம்ப சில இது, ஏன்னா நியூக்ளியஸே ரொம்ப 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 சின்னது அப்படின்றப்போ ரொம்ப சில ரேஸ் மட்டும்தான் அது பக்கத்தில் பாஸ் ஆகும். அப்படி பக்கத்தில் பாஸ் ஆகிறது மட்டும்தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப ரேராக சில இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நியூக்ளியஸையே போய் அடிக்கும். ஏன்னா நியூக்ளியஸே ரொம்ப சின்னது, அதை போய் எப்படி வந்து தாக்கிட்டு இருக்க முடியும். ஸோ வந்து ரொம்ப எப்பயாச்சும் போய் இது மேலே ஸ்ட்ரைக் ஆகிறது 180 டிகிரியில் அது ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் இவர் சொல்ல வந்தது. இதில் மோஸ்ட் ஆஃப் த ரேஸ் அப்படியே இந்த நியூக்ளியஸ் இங்கே சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூக்ளியஸில் படாமல் எஸ்கேப் ஆகி அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போயிடுச்சு நிறையா இது. ஏன்னா நியூக்ளியஸ் ரொம்ப ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால. ஸோ சில இது இந்த நியூக்ளியஸ் பக்கத்தில் போனதுனால டெஃப்ளெக்ட், அப்படி கொஞ்சம் ஆங்கிள் வந்து டெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ரொம்ப இந்த பார்த்திங்கன்னா இங்கே பட்டிருக்கிறது மட்டும்தான் 180 டிகிரிக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த ரூதர்ஃபோர்டோட ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இவரோட அப்சர்வேஷன் படி, பேஸ்ட் ஆன் தீஸ் அப்சர்வேஷன் he proposed that in an atom there is a tiny positively charged nucleus. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் உருப்படியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது அப்படின்னா, ஒரு ஆட்டமில் நடுவில் ஒரு சின்னதாக டைனி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் வந்து சின்னது, நல்லாவே அது சின்னது. அதனால தான் நிறைய ரேஸ் வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகி அப்படியே ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் ரெஃப்ளெக்ஷனும் இல்லாமல் பாஸ் அவுட் பண்ணி போச்சு. அண்ட் த எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் வித் ஹை ஸ்பீட். ஆனால் இது இவரோட வச்ச ஒரு பெரிய இவரோட ஒரு எக்ஸப்ஷன்னே சொல்லலாம். நமக்கு வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் தியரி அந்த இதுபடி என்னது அப்படின்னா, ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும், அது எலக்ட்ரானாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு கட்டத்தில் அதோட எனர்ஜி எல்லாமே ரேடியேஷனாக அது லூஸ் பண்ணிடும். லூஸ் பண்ணக்கப்புறம் அது என்ன பண்ணும், அப்படியே கீழே விழுகணும். அந்த எலக்ட்ரான் வந்து சுற்றிகிட்டே இருக்குன்ற போது அது எனர்ஜியை இட் இஸ் யூஸிங் இட் எனர்ஜி. அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் அதோட எனர்ஜி எல்லாமே தீர்ந்து அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணியிருக்கணும்,
கீழே விழுந்திருக்கணும். The electron in an atom should continuously lose its energy and finally collide with the nucleus, resulting in the collapse of the atom. So அந்த எனர்ஜி அது சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கிறப்போ அது ஃபைனலாக என்ன போய் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் மேலே போய் மோதி அந்த ஃபுல் ஆட்டம், இவர் கொடுத்த ஆட்டம் மாடலே கொலாப்ஸ் ஆகிருக்கணும். ஹவவர் திஸ் டசன்ட் ஹேப்பன். இது நடக்கலை. ஏன் நடக்கலை? இது காரணம் அவர் சொல்லலை. ஸோ அந்த ஆட்டம் ஆர் ஸ்டேபிள். ஏன் ஸ்டேபிளாக இருக்குது, எதுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, அந்த காரணமும் இவர் சொல்லலை. மோரோவர் திஸ் மாடல் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் அரௌண்ட் த நியூக்ளியஸ் அண்ட் தேர் எனர்ஜிஸ். ஸோ அந்த எனர்ஜி ஏன் வந்து இதோட எனர்ஜி வந்து இது லூஸ் பண்ணுது அப்படின்னா இந்த ஆட்டமே ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்றதை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்கடுத்தது அந்த இந்த மாதிரி நிறையா இந்த இதெல்லாம் இவரோட எக்ஸப்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட் எல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல் அண்ட் ஜே தாம்சன் மாடல் பார்த்துருந்தோம். ஸோ நான் அப்கமிங் வீடியோவில் போர்ட்ஸ் மாடல் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த லெசனை வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ just like the like button. அதுக்கடுத்து வந்து don't forget to subscribe my channel. Thank you for watching.